வணக்கம், வெல்கம் டு டாஃபைஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் டெஸ்ட் 2.2 டெஸ்ட் நம்பர் 10 குரிய சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா, பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க. கீழே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி. இதில் ரெண்டுமே கரெக்டா ஒன்று கரெக்டா அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்ற வாசிப்போமே. ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் ஆல் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் ஹைட்ரஜன் கேஸ். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? ஆசிட் வந்து எந்த மெட்டல் கூட ஃபார்ம் ஆனாலும் நம்மளுக்கு என்னத்தை வெளியிடுமா? ஹைட்ரஜன் வாயுவை வெளியிடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆசிடு பிளஸ் மெட்டல் என்ன கொடுக்கும்? ஹைட்ரஜன் வாயு கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் மெட்டல்ஸ்னு வார்த்தை கொடுத்துருக்காங்களா? ஆல் மெட்டல்ஸ் அப்படின்றது வராது. சரிங்களா, எது வரைக்கும் தான் சார் அப்போ அது ஹைட்ரஜன் வந்து மெட்டலுக்குள்ள செயல்பட்டு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்கணுன்றீங்க. சரிங்களா, ஆசிட் ஆனது மெட்டலுக்குள்ள செயல்பட்டு ஹைட்ரஜன் கேஸை கொடுக்குன்னு சொல்றீங்க. ஆனால் எந்த மெட்டல் வரைக்கும் கொடுக்கும் அப்படின்னா, எந்த மெட்டல்னா ஹைட்ரஜனை விட கம்மியாக இருக்கும் அந்த சீரீஸில். இதில் பாருங்களேன், இது வந்து மெட்டல்ஸ் கேரக்டர் இருக்குல்ல, அந்த மூணாக பிரிச்சுருந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஓர் கிடைக்குது அப்படின்னா அதை எந்தெந்த முறையெல்லாம் பிரிக்கிறோன்ட்டு. அப்போ இங்கே ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் கரெக்டாக. சரிங்களா, ஹைட்ரஜன் இங்கே வரும். சரிங்களா, இதுக்கு மேலே இருக்க மெட்டல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ். சரிங்களா, அது கீழே இருக்க மெட்டல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன செய்யாது அப்படின்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகாது. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு? எந்தெந்த மெட்டல்ஸ்லாம் அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ் நம்ம படிப்போமா, ரியாக்டிவிட்டி சீரீஸ். சரிங்களா, அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸில் எந்தெந்த மெட்டல்லாம் ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கோ அந்தந்த மெட்டல்லாம் ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகும். எந்தெந்த மெட்டல்லாம் ஹைட்ரஜனோட கீழே இருக்கும் அந்த மெட்டல் என்ன செய்யாது? ஹைட்ரஜனோட ரியாக்ட் ஆகாது. புரிஞ்சுச்சா என்ன சொல்றேன்னு? அதே மாதிரி இந்த லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மெட்டல்ஸில் என்ன செய்யாது அப்படின்னா எது கூடிய எந்த விதமான ஆசிட் கூடவே ரியாக்ட் ஆகாது. அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க. ஏஜினா சில்வர், ஏயுனா கோல்டு. சரிங்களா, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா எந்த ஒரு ஆசிட் கூடயுமே ரியாக்ட் ஆக மாட்டான். சரிங்களா, ஆனால் நமக்கு இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கோல்டு அண்ட் பிளாட்டினம் ஆல்சோ ரியாக்ட் வித் ஆசிட் கொடுத்துருக்காங்க. தப்பு. என்ன? கோல்டோ பிளாட்டினம் என்ன செய்யாது? ஆசிட் கூட ரியாக்ட் ஆகாது. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு? ஆசிடும் மெட்டலும் சேர்ந்துச்சு அப்படின்னா H2 கேஸ் வரும். ஆனால் எல்லா மெட்டலுக்கும் வருமா அப்படின்றது கிடையாது. எந்தெந்த மெட்டல்லாம் ஹைட்ரஜன் ரியாக்டிவிட்டியோட மேலே இருக்கோ அந்தந்த மெட்டல்ஸுக்கு மட்டும்தான் ஒரு சூட்டபிள் ஆகும். புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே ஆல் மெட்டல்ஸ்ன்றது தப்பு. கோல்டு பிளாட்டினம்லாம் எந்த ஒரு ஆசிட் கூடயுமே ரியாக்ட் ஆகாது. சரிங்களா, அப்போ என்ன வராது? ஸ்டேட்மெண்ட் ஏவும் தப்பு, ஸ்டேட்மெண்ட் பியும் தப்பு. அப்போ என்ன போட்டலாம்? ஆப்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. Both statement A and B are incorrect. சரிங்களா, ரெண்டு இதுமே தவறானதான். ஓகேங்களா, புரிஞ்சு என்ன சொல்றேன்னு? அமிலங்கள் அனைத்து உலகங்களோடும் வினை புரிந்து. தப்பு. அனைத்து உலகங்கள் கிடையாது. எது வரைக்கும் தான்? ஹைட்ரஜன் ரியாக்டிவிட்டி சீரீஸ் இருக்குல்ல, அந்த வினை புரிதல் தொடர்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, வினை புரிதல் தொடரில் ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்கக்கூடியலாம் ரியாக்ட் ஆகும். ஹைட்ரஜனுக்கு கீழே இருந்துச்சுன்னா ரியாக்ட் ஆகாது. அனைத்து உலகங்களும் கிடையாது, அந்த ஒரு சீரீஸ் மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை உருவாக்கின்றன. தங்கம் மற்றும் பிளாட்டினம் அமிலங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜனை வெளியிடுகின்றன கருத்திருக்கு. தங்கமும் பிளாட்டினமும் என்ன செய்யாது அப்படின்னா அமிலம் கூட ரியாக்ட் ஆகாது. சரிங்களா, ஓகேங்களா, புரிஞ்சா? அப்போ கூற்று ஏ மற்றும் பி இரண்டுமே தவறானவை. அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நம்ம போன டெஸ்ட்லேயே பார்த்துருந்தோம். சரிங்களா, என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. What type of bond is formed when a metal reacts with non-metal? அதாவது மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் சேர்ந்துச்சு அப்படின்னா, ஒரு உலோகம் மற்றும் அலோகம் இது ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் வினை, என்ன வகை பிணைப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, என்ன டைப் ஆஃப் பாண்டுன்னு கேட்டிருப்பாங்க, என்ன வகை பிணைப்பு அப்படின்றத கேட்டிருக்காங்க. பிளஸ் நான் மெட்டல். இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்ன இது? அயானிக் பாண்ட், அயானிக் பிணைப்புன்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, கோவலன்ட் பாண்ட்னா என்ன மட்டும்தான் வரும்? நான் மெட்டல் பிளஸ் நான் மெட்டல் மட்டும்தான் வரும். நான் மெட்டல் பிளஸ் நான் மெட்டல் மட்டும் இருந்துச்சுன்னா அது கோவலன்ட் பாண்ட். புரிஞ்சுங்க என்ன சொல்றேன்னு? அலோகம் பிளஸ் அலோகம் மட்டும் இருந்துச்சுன்னா கோவலன்ட் பாண்ட். மெட்டல் பிளஸ் நான் மெட்டல் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன பாண்டு? அயானிக் பாண்ட். இதுல இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னாக்கா இந்த மெட்டல்ஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. என்னது? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி.
எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா எலக்ட்ரான் கவர்திறன். இந்த எலக்ட்ரான் கவர்திறன்ன்றது மெட்டல்ஸ்க்கு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியா இருக்கும், நான் மெட்டல்ஸ்க்கு எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, இந்த எலக்ட்ரான் கவர்திறன் அப்படின்றது மெட்டல்ஸுக்கு கம்மியாகவும் நான் மெட்டல்ஸுக்கு அதிகமாகவும் இருக்கும். அப்படின்னு என்ன செஞ்சிடும், இதை ஈஸியாக எலக்ட்ரானை வெளியே விட்டுருவான், நான் மெட்டல் ஈஸியாக எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ணிப்பான். புரிஞ்சு என்ன சொல்றேன்னு, அப்போ இந்த முழு எலக்ட்ரானையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறான். எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால அது என்ன பிணைப்பு, அயானிக் பிணைப்பு. புரிஞ்சுங்களா? ஆனால் இதே கோலன் பாண்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் ஷேரிங் தான் நடந்திருக்கும். ரெண்டு பேரும் அதை பங்கு போட்டிருப்பாங்க, முழுமையாக அது என்ன செய்யாது, அந்த இடத்துக்கு மாறாது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆப்ஷன் போட்டலாம் அப்படின்னா அயானிக் பிணைப்பு போட்டுடலாம். ஓகேங்களா? லாஸ் எலக்ட்ரான்ஸ், இங்க வந்து கெயின் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா இந்த கொஸ்டின் ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? அதை மறந்துடக்கூடாது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா எலக்ட்ரான் கவர்திறன். மெட்டல்ஸ் வந்து என்ன செய்யும், உலோகம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாக இருக்கும், எலக்ட்ரானா கம்மியாக கவரும், அதனால என்ன செஞ்சுறாங்க, ஈஸியாக வெளியே போயிடுறான், லாஸ் ஆயிடுது. நான் மெட்டல் என்ன செஞ்சிருது, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கு, அதனால என்ன செஞ்சிடறாங்க, உள்ளே வந்துடுறாங்க அப்படின்றது இது தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அடுத்து which of the following metal is characterized by low density and softness? எந்த மெட்டல்னா ரொம்ப டென்சிட்டி கம்மியாகவும் மென்மையானதாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எந்தெந்த மெட்டல்லாம் இருக்கும், பொட்டாசியம், சோடியம், லித்தியம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான மெட்டல்ஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். சரிங்களா? நீங்க வெறும் கத்தியால வெட்டக்கூடிய அளவுக்கு ரொம்ப சாஃப்டான மெட்டல்ஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொட்டாசியம், சோடியம், லித்தியம். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து கொஸ்டின் நல்லா வாசி, என்ன செய்யணும்ன்றது கவனி. சரிங்களா? the anion formed by which of the following non-metals reacts with Ca2+. Cn என்னது, கால்சியம். சரிங்களா? Cn என்னது, கால்சியம். to form a stable ionic compound இருக்கணும்ட்டாங்க. அயானிக் காம்பவுண்ட் என்ன செஞ்சிருக்கணும், எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் முழுமையாக ஏற்பட்டிருந்திருக்கணும். அப்படிதானே? எலக்ட்ரானை முழுவதும் ஒன்று கொடுத்துருக்கணும், இல்லை வாங்கியிருக்கணும். ஷேரிங் பங்கு போட்டுக்க கூடாது, அப்போதான் அயானிக் பாண்டுன்றது. சரிங்களா? இப்போ கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, 20. கரெக்டா? கால்சியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, 20. கரெக்டா? இப்போ நமக்கு எப்படி பிரியும், 2 எலக்ட்ரான் ஷேரிங் எழுதிடுவோமா, 2, 8, 10 இருக்கும். கரெக்டா? 2, 8, 10 இருக்கும். அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் இருந்தா அந்த ஆட்டம்ன்றது ஸ்டேபிளா இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம். 8 இருந்து என்ன ஆயிரும், ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இங்க 2 எலக்ட்ரான் அதிகமா இருக்கு. கரெக்டா? 2 எலக்ட்ரான் அதிகமா இருக்காங்க. அந்த 2 தான் இங்க டினோட் பண்ணிருக்காங்க, 2+ அப்படின்றது டினோட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த 2 எலக்ட்ரான் தேவைப்படக்கூடிய நான் மெட்டல் எது அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? 2 எலக்ட்ரான் கொடுத்தா என்ன ஆயிரும், அது ஸ்டேபிள் ஆயிரும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் எடுத்திருக்கேன். நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் என்ன, 7. சரிங்களா? நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7. அப்போ அது எப்படி ஃபார்ம் ஆகும், 2, 5 ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போ இதோட வேலன்ஸ் எவ்வளவு, 5. அப்போ எத்தனை எலக்ட்ரான் இருந்தால் இவன் ஸ்டேபிள் ஆகும், 3 எலக்ட்ரான் இருந்தால் ஸ்டேபிள் ஆகும். கரெக்டா? அப்போ என்ன வராது, நைட்ரஜன் வராது. ஓகேங்களா? அடுத்து போரானோட அட்டாமிக் நம்பர் என்ன, 5. அப்போ இவனோட எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எவ்வளவு, 2, 3. சரிங்களா? இவனுக்கு என்ன எத்தனை எலக்ட்ரான் வேணும், ஒன்று இவன் இந்த 3 வெளியிடணும், அல்லது இவனுக்கு 5 தேவைப்படும். சரிங்களா? 5 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 3 வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ இவனுக்கு என்ன பத்தாது, இந்த கால்சியம் கூட சேர முடியாது. சரிங்களா? அப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன, கார்பன் அட்டாமிக் நம்பர் 6. சரிங்களா? அப்போ அது எப்படி மாறி இருக்கும், 2 எலக்ட்ரிக் கான்ஃபிகரேஷன் எப்படி விடுவோம், 2, 4ன்னு போடுவோம். ஒன்று இவன் 4 வெளியே விடணும், அல்லது 4 உள்ள விடணும். இந்த மாதிரி 4 வெளியே விட்டு 4 விடுறதுனால அது என்ன பிணைப்புன்னு படித்தோம், சங்கிலி பிணைப்புன்னு படித்தோமா. கார்பனுக்கு வந்து கேட்டினேஷன்ற ஒரு சிறப்பு அம்சம் இருக்குன்னு படித்தோமா. கார்பனுக்கு மட்டும் படிச்சோமா, இல்லை வேற எதுக்கும் சேர்த்து படித்தோம், சிலிக்கான் சேர்த்து படித்தோமா, ஞாபகம் வருதா
போன டெஸ்ட்ல நம்ம படிச்சது ஃபுல்லாவே. இங்க என்ன போட்டிருக்கோம், இப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னா 8. கரெக்டா? அப்ப 8னாக்கா அது எப்படி பிரியும், 2,6ன்னு பிரியும். அப்ப ஆக்சிஜன் கூட இன்னும் எத்தனை எலக்ட்ரான் சேர்ந்தா ஃபுல்ஃபில் ஆயிடுவான், 2 எலக்ட்ரான் சேர்ந்தா இவன் ஸ்டேபிள் ஆயிடுவான். புரிஞ்சா? அப்ப இந்த சிஏன்ற எது கூட சேரும், ஆக்சிஜன் கூட சேரும். சரிங்களா? என்ன ஃபார்ம் ஆயிரும், CaO ஃபார்ம் ஆயிரும். ஓகேங்களா? கால்சியம் ஆக்சைடா ஃபார்ம் ஆயிரும். ஏன் இது கூட சேரன்றது தெரியுதா? போரானுக்கு 5 வேணும் அல்லது 3 வெளியிடணும், நைட்ரஜனுக்கு இன்னும் 3 வேணும், கால்சியமுக்கு இன்னும் 4 வேணும் இல்லை 4 வெளியிடணும். ஆனா ஆக்சிஜன் மட்டும்தான் பாருங்க கரெக்டா 2,6. 8 இருந்து என்ன ஆயிடுவான் தலைமை, ஸ்டேபிள் ஆயிடுவான். அப்போ இங்கே 2 எக்ஸ்ட்ரா இருக்கா கால்சியமுக்கு, கால்சியமோட கான்ஃபிகரேஷன் எழுதிருக்கோம் பாருங்க 2,8,10. அப்போ எத்தனை எக்ஸ்ட்ரா இருக்கு, 2 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ 2 என்ன செஞ்சிடறான், ஆக்சிஜன் கூட கொடுத்துட்றான். புரிஞ்சுக்க முடியுதா எப்படி செய்யணும்னு? அப்போ இது தெரியும். இந்த கொஸ்டின் போடணும்னா உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எல்லாத்தோடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? முக்கியமா ஒரு அட்டாமிக் நம்பர் நீங்க படிக்கும் போது 1ல இருந்து 35 வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, அட்டாமிக் நம்பர் படிச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்துக்குமே நீங்க கொஸ்டின் அங்கங்க போடுவீங்க, பாப்பீங்க இல்லையா, டெஸ்ட் நிறைய போடுவீங்க, அதுல ஏதாவது வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், which of the following is an example of addition reaction. addition reaction என்ன அப்படின்னா சிம்பிள் தான். என்ன ஆகும் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை, ஒரு 2 எலமெண்ட் தனித்தனியா இருக்கும், அது என்ன செஞ்சிடும் அப்படின்னாக்கா ஒரே எலமெண்டா மாறிடும். ஓகேங்களா? சரி, இதே தானே காம்பினேஷன் ரியாக்ஷன்லயும் படிச்சோம். புரிஞ்சுங்களா? காம்பினேஷன் ரியாக்ஷன் ஒன்று படிச்சோமா, காம்பினேஷன் ரியாக்ஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், டீகம்போஸ் ரியாக்ஷன், இவ்வளவு ரியாக்ஷன் படிச்சோமா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, கூட்டல் வினைபுரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன் இதே தானே சார் படித்தோம் அப்படின்னா இதே தான் இருக்கும். ஆனால் அந்த அடிஷன் ரியாக்ஷன் எதில் மாறுபடும் அப்படின்னா இங்கே இதோடைய பிணைப்பையும் சேர்த்து மாற்றும். ஒருவேளை இங்கே இரட்டை பிணைப்பாக இருந்துச்சு அப்படின்னா, டபுள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்ன மாறும் அப்படின்னா சிங்கிள் பாண்டாக மாறும். சரிங்களா? இங்கே என்ன மாறும் அப்படின்னா சிங்கிள் பாண்டாக மாறும். இந்த மாதிரி அதோடைய பிணைப்புகள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா இந்த அடிஷன் ரியாக்ஷன்றது மாற்றத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுக்க முடியுதா? காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கும் அடிஷன் ரியாக்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸை காம்பினேஷன் ரியாக்ஷனில் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அதோட பாண்ட் எதுவுமே பார்க்க தேவையில்லை, A+B=AB போட்டுடலாம். ஆனால் அடிஷன் ரியாக்ஷனில் எக்ஸ்ட்ரா ஒன்று பார்க்குறேன் என்ன அப்படின்னா, அது இங்கே ஒரு இன்கேஸ் டபுள் பாண்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிங்கிள் பாண்ட் இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ கொஸ்டின்ல ஆப்ஷன்லேருந்து எப்படி எலிமினேட் பண்ணலான்றதை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்கஹாலில் நீர் நீக்கம். நீக்கம்னு என்ன இருக்குது, வெளியேறியது. ஏற்கனவே என்ன பார்த்துட்டு அடிஷன்னா ஒன்று சேரன்னு சொல்லி பார்த்துட்டியா, அப்போ நீக்கம், டீஹைட்ரேஷன் வராது. அப்போ என்ன வராது, ஆப்ஷனே வராது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அசிட்டிக் அமிலத்திற்கு நீர் பகுப்பு. சரிங்களா? இது என்ன சொல்றது, நீர் பகுப்பு அப்படின்னா வெளியேறது, அந்த மாதிரி மீனிங்ல தான் வருது. ஹைட்ராலிசிஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அப்ப என்ன வராது அப்படின்னா ஏவும் வராது, பியும் வராது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஜெனரேஷன் ஆஃப் ஈத்தேன். என்ன நடந்திருக்கு, ஈத்தேனின் ஹைட்ரஜன் ஏற்றம். அப்ப என்ன நடந்திருக்கு, ஏற்றம். 1-2 பொருள் ஏதோ சேர்ந்துருக்கு. சரி பாப்போம் என்ன சேர்ந்துருக்குன்னு. அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மீத்தேனின் குளோரின் ஏற்றம். என்ன நடந்திருக்கு, குளோரின் ஏற்றம். அப்போ 2 பொருளா இருந்தது, இங்க என்ன செஞ்சிருக்கு, ஒரே பொருளா சேர்ந்துருக்கு. சரிங்களா? அப்புறம் இந்த ஆப்ஷன் சி வருமா டி வருமா அப்படின்றப்பதான் நம்ம எங்க போக வேண்டியது இருக்கு. இன்கேஸ் இங்க டபுள் பாண்டா இருந்துச்சுன்னா சிங்கிள் பாண்ட். இந்த மாதிரி பிணைப்புள்ள மாற்றங்கள் எதுவும் ஏற்பட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? பார்க்கலாமா? அப்ப கவனிங்க, இப்ப என்ன நடந்திருக்கு பாருங்களேன். இப்போ ஹைட்ரஜனேஷன் ஆஃப் ஈத்தேன் போட்டேன். சரிங்களா? ஒரு ஈத்தேன் ஒன்று இருக்கு. கரெக்டா? ஈத்தேன் ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்து ஈத்தேன். ஈத்தேனோட ஃபார்முலா என்னன்னா C2H4. கரெக்டா தானே? ஈத்தேனோட ஃபார்முலா என்ன, ஈத்தேன். கரெக்டா? ஈத்தேன்னாக்கா C2H4. சரிங்களா? C2H4 பிளஸ் H2. H2ன்னு என்னது, ஹைட்ரஜனேஷன். சரிங்களா? C2H2 இது ஃபுல்லாவே, ஆக்சுவலா இது ஃபுல்லாவே ஈத்தேன் தான். C2H4. கரெக்டா? C2H4. இது நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். என்ன படிச்சிருப்போம், CnH2n ஒரு ஃபார்முலா படிச்சோமா. E வந்திருக்கா, CnH2n. இதே இது A வந்திருந்தா என்ன ஃபார்முலா போட்டு வந்திருப்பீங்க, ஈத்தைன் வந்திருந்தா என்ன ஃபார்முலா போட்டு வந்திருப்போம், CnH2n + 2 போட்டிருப்போம்ல. ஈத்தீன். Y வந்திருந்தா என்ன ஃபார்முலா போட்டிருப்போம் அப்படின்னா CnH2n -2 போட்டிருப்போம். கரெக்டா? இது எல்லாத்தையுமே திருப்பி நீங்க ரிவ்யூ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் மைண்ட்ல கரெக்டா நம்மள போய் நிற்கும். அதை பார்த்தோம்னா இது டைரக்டா நம்மளால ஆன்சர் பண்ண முடியுமான்னு அடுத்து பின்னாடி நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் எப்படி போடலான்றத. ஃபர்ஸ்ட் C2H4 போட்டாச்சு. சரிங்களா? இப்போ C2H4னா ஒரு பாண்டா எழுதணும். அப்படின்னா என்ன எழுது, என்ன பிணைப்பு எனக்கு வந்துருது, டபுள் பாண்டா வந்துருது. என்ன பிணைப்பு எனக்கு கிடைச்சிருது அப்படின்னா டபுள் பாண்டா கிடைச்சிருது. இங்க டபுள் பாண்டா இருக்கு, C2 டபுள் பாண்ட். அப்பதான் இது ஈக்குவல் ஆகும் வேலன்சி எலக்ட்ரான். அப்படிதானே?
ப்ளஸ் எனக்கு என்ன சேருது அப்படின்னா H2 சேருது. அது எனக்கு என்ன மாறுது, C3H3 என்ன பாண்டா மாறிடுச்சு பாருங்களேன், சிங்கிள் பாண்டா மாறிடுச்சு. இங்கே டபுள் பாண்டா இருந்தது எனக்கு என்ன மாறிடுச்சு, சிங்கிள் பாண்டா மாறிடுச்சு. அப்போ புரிஞ்சிச்சு என்ன சொல்லுன்னு, அடிஷன் ரியாக்ஷன்னா அந்த பாண்ட்லேயும் மாற்றம் ஏற்படும் சொன்னோமா. ரெண்டாவது ரெண்டா இருக்கிறது ஒரே பொருளாக மாறணும்னா ரெண்டுமே நடந்ததுனால ஆப்ஷன் சி. ஓகேங்களா, இதனால ஆப்ஷன் சி போறோன்றது தெரியுதா? ஓகே, அடுத்த விஷயம் போலாமா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, non-metals usually have dash electrons in the outermost shell. பொதுவாக அலோகங்கள் பொதுவாக அவற்றின் வெளிக்கூட்டில் எத்தனை எலக்ட்ரான்கள் உள்ளன? சரிங்களா, அலோகங்கள்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏற்கனவே உங்களுக்கு என்ன தெரியும், அலோகங்கள் ஃபுல்லாகவே ஈஸியாக எலக்ட்ரானை அப்சர்வ் பண்ண சொல்லி தெரியுமா. அப்போ அதிகப்படியான எலக்ட்ரான் இருந்தால் தான், இப்போ 4க்கு மேலே 5 6 இந்த மாதிரி இருந்தால் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான்கள் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். கரெக்டா, இது கம்மியாக இருந்துச்சுன்னா வெளியே விட்டுருவோம். அப்படிதான் படிச்சுட்டு இருக்கோம். கார்பன் மட்டும்தான் என்ன செஞ்சுட்டு இருக்கான், வெளியே விடுவோம் உள்ளேயும் வாங்குவோம். அதனால தான் அந்த கேட்டினேஷன் முறை இப்படி படித்தோம். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில அலோகங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் நீங்கள் லைட்டாக எழுதி பாருங்க. சரிங்களா, இப்போ ஆக்சிஜன் ஒரு அலோகம் தான். சரிங்களா, இப்போ நான் அதை எழுதுறேன். அது எனக்கு எவ்வளோ வந்துடுது, 2,6ன்னு வந்துடும். ஏன்னா அதோட அட்டாமிக் நம்பர் எத்தனை, மொத்தம் 8. கரெக்டாக, இப்போ அவுட்டர் மோஸ்ட்ல எத்தனை இருக்குது, 6ன்றது இருக்குது. வேற என்ன எழுதலாம், ஃப்ளூரின் எழுதலாமா. ஃப்ளூரின் ஒரு நான் மெட்டல். சரிங்களா, ஃப்ளூரின் எழுதுறேன். ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் என்ன, இதோட அட்டாமிக் நம்பர் 9. சரிங்களா, இதை நான் பிரிச்சு எழுதும் போது எப்படி எழுதுவேன், 2,7. அப்போ எல்லாமே எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா 5 6 7 அல்லது 8 இப்படிதான் இருக்கனால நான் என்ன போறேன், ஆப்ஷன் பி. புரிஞ்சுக்க முடியுதா ஏன் இதை போடுறோம் அப்படின்னு? ஒன்று அது ஃபுல்ஃபில்லா இருக்கும், அல்லது இந்த மாதிரி அதிகமாக இருக்கனால தான் எலக்ட்ரான்ஸ் தன்னுள் ஈர்த்து அது என்ன செய்யுது, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு படிச்சிருக்கேன் நான் மெட்டலுக்கு. புரிஞ்சா, நான் மெட்டல்ஸுக்கு இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரான் கவர் திறன் அப்படின்றது எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஒரே கான்செப்ட் தான். சரிங்களா, அது எப்படிலாம் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றத படிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த விஷயம் பாருங்களேன், சாம்பிள் ஆஃப் பிராஸ் இஸ் மெல்டட். சரிங்களா, ஒரு என்ன தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. ஒரு இசைக்கருவியை உருவாக்குவதற்காக பித்தாளை மாதிரி ஒன்று உருவாக்கப்பட்டு அச்சில் ஊற்றப்படுகிறது. சரிங்களா, பித்தாளை மாதிரின்னு என்ன, எது கலந்துருக்கும், பித்தாளை மாதிரின்னு கொடுத்துருக்காங்கல்ல, பிராஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. பிராஸ்ன்னு எது கலந்துருக்கும் அப்படின்னா காப்பரும் ஜிங்க்கும் கலந்துருக்கும். சரிங்களா, காப்பரும் ஜிங்க்கும் கலந்தது என்னது, பித்தாளை. சரிங்களா, உருக்கப்பட்டு அச்சில் ஊற்றப்படுகிறது. பித்தளை ஏன் ஒருபடித்தான கலவையாகனா ஹோமோஜினியஸ் மிக்சரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஹோமோஜினியஸ் மிக்சரா நம்மளுக்கு ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகே, வகைப்படுத்தப்படுகிறது என்பதை பின்வரும் நூற்றில் எது சரியாக விளக்குகிறது? கீழே கொடுத்திருக்கல இந்த ஹோமோஜினியஸுக்கு எது கரெக்டா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா, பாப்போமா. இங்கிலீஷ்லயும் அதே தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன், ஹோமோஜினியஸுக்கு என்ன இதுதான் கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் இது கரெக்ட் தான். ஜிங்க்கும் காப்பர் சேர்ந்து என்ன செய்யுது அப்படின்னா அந்த பிராஸ்ன்றது உருவாக்குறது. அதனால அது ஹோமோஜினியஸாக இருக்கா? இல்லை, ஹோமோஜினியஸாக இருக்கு. நம்ம எதனால அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி உலோகமாக தெரியும். சரிங்களா, அது பார்க்கறதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா ஒருபடித்தானன்ற பேர்ல இருந்துருச்சா ஒரே உலோகம் மாதிரி தெரியும். அதை நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியாதுன்னா வெவ்வேறு உலகங்களாக சேர்த்ததுக்கு அப்புறம் அதை வெவ்வேறு உலோகங்களை என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு டேபுலேஷன் காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட்டிகல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கா, பார்ட்டிகல்னா துகள்கள். சரிங்களா, துகள்கள் எப்படி இப்போ இதாக இருந்திருக்கும், பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா ஹோமோஜினியஸ்னா ஒருபடித்தான கலவை. சரிங்களா, ஹெட்ரோஜினியஸ்னா பலபடித்தான கலவை. சரிங்களா, இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா ஈவனா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கும்னா பலபடித்தான கலவையில் எப்படி இருக்கும் அப்படின்னா அன்ஈவனா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இதுல பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியும் அப்படின்னா பிசிக்கலா செப்பரேட் பண்றது என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 படிச்சுருப்போம். ஆவியாகுதல், சாலிட் லிக்விட், இந்த மாதிரி செப்பரேட் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ஹோமோஜினியஸை பண்ண முடியாது. ஆனால் பலபடித்தான கலவையை பண்ணலாம். சரிங்களா, அடுத்து சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் இதில் எப்படி இருக்கு பாருங்க, ஸ்மாலாக இருக்கும், இதில் லார்ஜராக இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி இதில் வந்து என்ன கம்போஷனாக இருக்கலாம் அப்படின்னா யூனிஃபார்ம் அண்ட் இப்போ காம்பவுண்ட் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, சேர்மங்கள் கலவைகள்னு சொல்லி. அதுக்கு என்ன வித்தியாசம் படிச்சிருந்தோம், சேர்மங்கள்னா ஒரே ப்ரொபோர்ஷனில் தான் இருக்கணும், கலவைன்றப்ப நீ வெவ்வேறு ப்ரொபோர்ஷனில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சேர்மங்களில் நீங்கள் 2 பொருளை சேர்க்கும் போது உங்களுக்கு புதுசாக ஒரு பொருள் தரும். அந்த பொருளோட பண்பு வந்து நம்ம ஏற்கனவே 2 சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்தோட பண்பா இருக்காது அப்படின்றத படிச்சிருப்போம். கரெக்டா, இப்போ ஒரு பொருள் சேர்க்கிறேன், A+B ஒரு பொருள் சேர்க்கிறேன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே A+B அப்படின்னு ஒரு 2 பொருள் இருக்கு. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருதுன்னா AB ஒரு பொருள் கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய பண்புகள் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்காது அப்படின்னா ஏவ மாதிரியும் பீவ மாதிரி இருக்காது. இது ஒரு புது பண்புடையதா இருக்கும். கரெக்டா, இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா
சேர்மங்கள்ல படிச்சிருப்போம். கலவைகள் அப்படின்னா அப்படி இல்லை, அது என்ன செஞ்சிடும், பழைய பண்புகளை கொண்டதாகவே இருக்கும்னு சொல்லி படிச்சிருப்போம். வந்து நிறைய பாயிண்ட் படிச்சிருந்திருப்போம். அதில் முக்கியமாக சேர்மங்கள் என்ன படிச்சிருந்துரும் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடியது எல்லாமே ஒரே ப்ரொபோர்ஷனில் இருக்கணும், ஒரே விகிதத்தில் இருக்கணும், அப்போ தான் என்ன கிடைக்கணும், காம்பவுண்டர் கிடைக்கும் படிச்சிருப்போம். ஆனால் இந்த அலாய்ஸ்னு ஒன்றும் இல்லை, 2 திண்ம கலவை என்ன சொல்கிறாங்க, ஹலாய்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த அலாயில் ஒருபடித்தான கலவை இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குன்ற அவசியம் இல்லை, வேரியஸ் ப்ரொபோர்ஷனில் இருந்துக்கலாம். யூனிஃபார்மாக இருக்கும், ஆனால் ப்ரொபோர்ஷன் சொல்லி இருக்கும், அதில் வந்து வேரியபிள் ப்ரொபோர்ஷனில் இருந்துக்கலாம். எவ்வளோ அளவு வேணால் நீ எடுத்துக்கலாம். சரிங்களா, அளவு கூட குறை கூட எடுத்துக்கலாம். ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா பார்க்கறதுக்கு ஒரேபடித்தான கலவை போலவே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பாருங்க, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது, வெறுங்கண்களால் பார்க்க முடியாது. அதாவது எப்படி சொல்றது, அது ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னாக்கா வெறுதாக பார்க்க முடியாது நம்ம. ஆனால் ஹெட்ரோஜினியஸ் பலபடித்தான கலவையில் ஒரே மாதிரி பார்க்கலாம். சரிங்களா, இது எக்ஸாம்பிள் சொல்யூஷன் சஸ்பென்ஷன்றது வந்து லிக்விட்ல வரும். இங்க வந்து நம்ம அலாய்ஸ், இதுல வந்து மிக்சர்ஸ் போடலாம். அதே மாதிரி இந்த ஹோமோஜினியஸ் மிக்சர்ல இருந்து வரக்கூடிய மெட்டல் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்த் உள்ளதா இருக்கும். சரிங்களா, ஈஸியாக என்ன செய்ய முடியாது, உங்களால் பிரிக்க முடியாதுன்னு சொன்னோமா, அப்போ எப்படி இருக்கும், ஸ்ட்ரென்த் ஹையாக இருக்கும். இதே ஹெட்ரோஜினியஸ் மிக்சராக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா, இப்போ ஓரளவு புரிஞ்சிருச்சா ஹோமோஜினியஸ் மிக்சர்னா என்ன, ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னா என்ன? ஓகேங்களா, அப்போ அங்கே என்ன படிச்சிருக்கோம், ஹோமோஜினியஸ் மிக்சர்னா என்ன, ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கீங்க. ஒருபடித்தான கலவை பலபடித்தான கலவைனா என்னன்றது பார்த்துருக்கீங்க. சரி, இப்போ அதே மைண்ட் செட்டோட இங்கே வாங்கல, இங்கே என்னென்ன கொடுத்துருக்கான்ற பாருங்க. இந்த அடுத்து பி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the components of brass are uniformly distributed and cannot be distinguished visually. அப்போனா என்ன அர்த்தம் தமிழில் கொடுத்துருக்காங்க, வாசித்து பாருங்க. பித்தளையின் கூறுகள் சீராக பரவி இருப்பதால், சரிங்களா, பித்தளையின் கூறுகள் சீராக பரவி இருப்பதால் அவற்றை வெறும் கண்களால் வேறுபடுத்த இயலாது. கரெக்டா நம்ம படிச்சதுக்கு அப்படியே மேட்ச் ஆகுதா, அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு உடனே ஆப்ஷன் டிக் போட்டுருங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, புரிஞ்சு என்ன சொல்றேன்னு. நீ அந்த டேப்லெட் ஃபுல்லா படிச்சிருந்துருக்கணும். உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா ஹோமோஜினியஸ் மிக்சர்னா என்ன, ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, ஏன் சி வராது டி வராதுன்னு சேர்த்து பார்த்துட்டே போயிருவோமே. இங்க இருங்க, சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, brass is made up of only one type of atom and appears uniform. brassன்றது ஒரே டைப் ஆஃப் ஆட்டம்ல வருது இல்ல, brassன்றது என்ன போட்டிருக்கோம், காப்பரும் ஜிங்க்கும் ரெண்டும் சேரனால தான் என்ன வருது, brass அப்படின்றது வருதுன்ற போட்டிருக்கோம். அப்ப என்ன வராது, ஆப்ஷன் சி வராது. சரிங்களா, அடுத்து ஆப்ஷன் டி என்னன்னு போடுங்க, the components of brass are chemically bonded and cannot be செப்பரேட்டட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கெமிக்கலி பாண்டட் கேனாட் பி செப்பரேட்டட்னா செப்பரேட் பண்ண முடியும், ஆனால் எதில் முடியாது அப்படின்னா ஃபிசிக்கல் மெத்தடில் பண்ண முடியாது, கெமிக்கல் மெத்தடில் பண்ணலாம். சரிங்களா, அப்போ என்ன ஆப்ஷனு, ஆப்ஷன் பி. அப்படியே இருக்கா, நம்ம என்ன பண்ணலாம், முடியாது, வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகிருக்கும். அப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தான் நம்ம பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, பிராஸ் எதனால் உருவாக்கின்னு கேட்டால் நீ ஆப்ஷன் ஏ போட்டு போயிடலாம். துத்தநாகம் மற்றும் தாமிரம் வினைபுரிதல் உருவாகும் சேர்மத்திற்கு பித்தாளை ஒரு எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு போட்டு போயிடலாம். சரிங்களா, அதே மாதிரி இது சேர்மம் வராது, இது வந்து மிக்சர் வரும். சரிங்களா, மிக்சருக்கே எக்ஸாம்பிள் தான் அலாய்ஸ் சொல்லி வரும். சரிங்களா, ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, ஒருபடித்தான கலவைன்னு ஏன் அதை சொல்றேன்னு கேட்டிருக்காங்க, அதனாலதான் இவ்வளவு படிக்கிறோம். ஓகேங்களா, புரிஞ்சு என்ன சொல்றேன்னு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. வாட் ஆர் தி மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஜெர்மன் சில்வர். சரிங்களா, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தேன், பிராஸ் அப்படின்னு சொல்லி போட்டோமா. பிராஸுக்கு என்னென்ன 2 இது சேர்ந்து என்ன உருவாக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பிராஸ் அப்படின்ற ஒரு அலாய் உலோகத்தை உருவாக்குன்னு சொல்லி பார்த்தோமா. அது என்ன 2 இது, காப்பர் பிளஸ் ஜிங்க்னு சொல்லி பார்த்தீங்க. சரிங்களா, அடுத்து இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஜெர்மன் சில்வர்னு ஒன்று இருக்குப்பா, அதை நம்ம எதெல்லாம் சேர்த்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஜெர்மன் சில்வர் நான் எப்படி இது நிறைய கண்டென்ட் இருக்கும். சரிங்களா, இது நீ ஏதாவது சின்ன சின்ன ஷார்ட்கட் கட் வச்சு நான் பார்த்துடலாம், நான் வச்சுக்கலாம். எனக்கு ஜெர்மனின்னு யார் வந்துடும் அப்படின்னா ஹிட்லர் நான் வந்துடும் அப்பல. சரிங்களா, எனக்கு என்ன மறக்காது அப்படின்னா இங்கே காப்பரும் ஜிங்க்கும் இருக்குன்றது மறக்காது. சரிங்களா, இது கூட இன்னொன்று வரும், அதை எனக்கு குழப்பிட்டே இருந்துச்சு. சரிங்களா, அதை நான் அப்படின்னு அதில் வச்சுட்டேன் அப்படின்னா காப்பர் ஜிங்க் பிளஸ் நிக்கல். சரிங்களா, காப்பர் ஜிங்க் நிக்கல், நிக்கல்னா நக்கல் இந்த மாதிரி இருக்கா, ஹிட்லர் கிட்ட யாராவது நக்கல் பண்ண முடியுமா, பண்ண முடியாது அப்படின்னு அதில் வச்சுக்கிட்டேன். காப்பர் ஜிங்க் பிளஸ் நிக்கல். சரிங்களா, இதே இது அடுத்து இந்த டின்னை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், எஸ்என் டினோட் பண்ணுவோமா, ஷார்ட்டா கரெக்டா எஸ்என் டினோட் பண்ணுவோமா. அப்போ காப்பர் ஜிங்க் பிளஸ் எஸ்என் வந்துச்சுன்னா என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா ஷூட் பண்ணிடுவோம், எல்லாத்தையும் ஷூட்டிங் கன் வரும், கன் மெட்டல்னு வரும்.
இது என்ன மெட்டல்? கன் மெட்டல். புரிஞ்சு எப்படி நான் வச்சுக்கிறேனே? காப்பர் ஜிங்க்ன்றது மறக்காது எனக்கு. வெறும் காப்பர் ஜிங்க் மட்டும் வந்துச்சுன்னா பிராஸ். சரிங்களா? காப்பர் ஜிங்க் நிக்கல். நிக்கல்னா நக்கலா யாரை பார்த்து கேட்க முடியாது, ஹிட்லரை பார்த்து கேட்க முடியாது. அதனால நான் என்ன அதில் வச்சுப்பேன் அப்படின்னா ஜெர்மனி சிற்பு நான் அதில் வச்சுப்பேன். சரிங்களா? இதுக்கு மேலே நம்ம உன்னை பார்த்து கேட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிருவோம்? ஷூட் பண்ணிடுவாங்க கண்ணை வச்சு. அப்போ காப்பர் ஜிங்க் ஷூட்டிங்க்கு தான் இந்த எஸ். சரிங்களா? சேர்ந்துச்சு அப்படின்னா கன் மெட்டல் அப்படின்றத நான் அதில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்படி ஏதாவது நீங்கள் சின்ன சின்ன ஷார்ட் கிட்ட வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி பிரான்ஸ்னு ஒன்று இருக்கும், வெண்கலம்னு சொல்லுவாங்க. அது எது சேர்ந்தது அப்படின்னா காப்பரும் டின். காப்பர் அண்ட் டின். சரிங்களா? காப்பர் அண்ட் எசன்ஸ் சேர்ந்ததுதான் பிரான்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சு படுத்துங்க, மறக்காது. சரிங்களா? வேற என்ன கொடுத்துருக்காங்க? லெட் அண்ட் டின்னு கொடுத்துருக்காங்களா? லெட் அண்ட் டின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கவனிங்க, இந்த லெட் அண்ட் டின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லெட் அண்ட் டின் சேர்த்து எதுக்கு வந்து சால்ட்ரிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? இந்த சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வைப்பாங்கல்ல, 2 இது ஒயர் சேர்க்கறதுக்கு. அந்த சால்ட்ரிங் மெட்டல் இருக்குல்ல, அந்த சால்ட்ரிங் கம்பி, அதை எந்த சேர்ந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லெட் அண்ட் டின். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் நான் வச்சு ஷார்ட்கட் வச்சு படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஞாபகம் இருக்குமா? இப்போ நம்ம படிச்சதை ஃபுல்லாக மறந்துடாது. இப்போ ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு டைப் படிச்சிருக்கோம். பிரான்ஸ்னா என்ன, பிராஸ்னா என்ன, ஜெர்மன் சில்வர்னா என்ன? இதுக்கு ஆன்சர் வந்து சி. சரிங்களா? ஜெர்மன் சில்வர்னா என்ன? சில்வர்ல சில்வர் இருக்காது. சரிங்களா? சில்வர் இருக்காது. ஜெர்மன் சில்வர்னா என்ன? அதே மாதிரி சால்ட்ரிங்க்கு நம்ம என்ன மெட்டல் யூஸ் பண்றோம்? சால்டர்ன்ற ஒரு மெட்டல் யூஸ் பண்றோம். அது எது 2 சேர்ந்த கலவை அப்படின்னாக்கா லெட் அண்ட் டின் சேர்ந்த கலவை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆனோடு மட்னா என்ன? அதாவது ஆனோடு மட் என்றால் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி உனக்கு இன்னொன்று நம்ம சொல்லி கொடுத்து ஞாபகம் இருக்கா? நம்ம பூமியில இருந்து தாது வருது இல்லை, அதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஓர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த தாது எடுத்து நம்ம டைரக்டா மெட்டலை யூஸ் பண்ண முடியாது, அது பல முறைகளில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது 3 தான் பிரிப்போம். அதாவது ஹை ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸ், மீடியம் ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸ், லோ ரியாக்டிவிட்டி மெட்டல்ஸ். அதிகமாக வினை புரியக்கூடிய உலோகம், நடுநிலை உலோகம், குறை வினை புரியக்கூடிய உலோகம். சரிங்களா? அந்த குறை வினை புரியக்கூடிய உலோகத்தெல்லாம் யார் இருந்தா அப்படின்னா கோல்டு இருந்தான். அவன் ஈஸியாக என்ன செய்ய மாட்டான், யாரு கூடயும் வினை புரிய மாட்டான். சரிங்களா? இந்த சோடியம், பொட்டாசியம்லாம் இருக்காங்கல்ல, கால்சியம்லாம் இருக்காங்களா, இதெல்லாம் எப்படின்னா வெறும் காற்று போட்டாலும் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா வினை புரிஞ்சிருவாங்க. அதனால தான் நம்ம லேப்லலாம் பார்த்துருக்கீங்களா, 11th 12thலாம் லேப்ல சோடியம் வச்சு செய்யும் போது அதை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா பெட்ரோல் அல்லது கெரோசின்ல வச்சு சோடியத்தை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். வெளியில் நீ வச்சு அப்படின்னா என்ன செய்ய ஆரம்பிச்சோம்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும், ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஓர்ஸ்லாம் நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா, இந்த அதிகமாக ரியாக்ட் ஆகுது இல்லை, அந்த ஓர்ஸ்ல எப்படி பிடிப்போம் அப்படின்னா எலக்ட்ரோசிஸ் முறையில் பிடிப்போம். என்ன முறை அப்படின்னா மின் பகுப்பு முறை. சரிங்களா? என்ன முறை? எலக்ட்ரோசிஸ், மின் பகுப்பு முறையில ஒரு ஓர் கிடைக்குது. சரிங்களா? ஓர்னா தாது, பூமியிலிருந்து ஒரு தாது கிடைக்குது. அதுல நிறைய மாசு இருக்கும். அதை நம்ம என்ன மாத்துவோம் அப்படின்னாக்கா பாய்மம் உள்ள செலுத்தி என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்லாகா மாத்துவோம். சரிங்களா? இதெல்லாம் ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல அப்படின்னா லைட்டா திருப்பி பாருங்க. சரிங்களா? அது மாதிரி நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா இங்க அதிகமா வினை புரியக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் எதன் மூலியமா பிரிக்கிறோம் அப்படின்னா மின் பகுப்பு முறையில பிரிக்கிறோம். சரிங்களா? என்ன முறை? மின் பகுப்பு முறை, எலக்ட்ரோசிஸ் மெத்தட்ல பிரிக்கிறோம். இப்படி எலக்ட்ரோசிஸ் மெத்தட்ல பிரிக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னா, கவனிங்க, இதுதான் எலக்ட்ரோசிஸ் முறைன்றது. சரிங்களா? இந்த மைனஸ் இருக்க வந்து கேத்தோடுன்னு சொல்லுவோம், இந்த பிளஸ் இதுல வந்து ஆனோடு சொல்லுவோம். இது ஒரு கீ வச்சு ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணியிருப்போம், இங்க எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்து வந்துருப்போம். சரிங்களா? இது என்ன உள்ள இருக்க சொல்யூஷன் அப்படின்னாக்கா ஆசிடிஃபைடு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். உங்களுக்கு தெரியல அந்த ஸ்பெல்லிங், ஆசிடிஃபைடு அசிடிஃபைடு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். சரிங்களா? இப்படி நம்ம பிரிக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா அந்த சொல்யூஷனுக்குள்ளேயே மெட்டல்ஸ்லாம் சேர்ந்துருக்கும். சரிங்களா? நம்ம மேலே பார்த்தோம்ல பொட்டாசியம், சோடியம் எல்லாமே மெட்டல்ஸ் என்ன செஞ்சிருக்கோம்னா இது ஒரு ஆசிட் சொல்யூஷனுக்குள்ள கலந்துருக்கும். சரிங்களா? என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மெட்டல்ஸ் ஃபுல்லாகவே எதை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இந்த கேத்தோட நோக்கி போய் எல்லா மெட்டல்ஸ் எங்கே போய் சேர ஆரம்பிச்சிடும், இதில் போய் சேர ஆரம்பிச்சிடும். புரிஞ்சு என்ன சொல்லினேன்? நிறைய தாது உள்ளேருந்து வருது இல்லை, அதில் நிறைய வேஸ்ட் இருக்குமா, அதில் நல்ல மெட்டல் அந்த வேஸ்ட் தனியாக பிரிக்கணும். இது ஈஸியாக ரியாக்டர்னால எந்த முறையில் பிரிக்கணும் அப்படின்னா மின் பகுப்பு முறை, எலக்ட்ரோசிஸ் மெத்தடில் பிரிக்கிறோம். சரிங்களா? அப்படி பிரிக்கும் போது கேத்தோடில் இதெல்லாம் போய் சேருது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மெட்டல்ஸ்லாம் எங்கே போய் சேர்ந்துருது? கேத்தோடில் போய் சேர்ந்துருது. சரிங்களா?
தேவையில்லாதெல்லாம் எங்கே நம்மளுக்கு வந்து சேருது அப்படின்னா ஆனோடு கீழே வந்து சேர்ந்துடும். போட்டிருக்காங்களா, இம்பியூரிட்டிஸ் ஆனோடு மட்டு, சரிங்களா? தேவையான அந்த மட்டு மாதிரி இருக்கா, மட்டுன்னா ஒரு மண் போன்றன்னு கூட சொல்லலாம். இம்பியூரிட்டிஸ் தேவையான அந்த அழுக்கு, அந்த கசடு போன்றவையில் எங்கே வந்து சேர்ந்துருது, ஆனோடு கீழே வந்து சேர்ந்துருது. புரிஞ்சு கான்செப்ட்னு ஒரு கொஸ்டின் எவ்வளோ கான்செப்ட் நீங்கள் படிச்சுட்டு வரீங்கன்றதை பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, அந்த ஆனோடு மட்டும்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? பார்க்கலாமா? சொல்யூஷன் ஆஃப் சாயில் அண்ட் வாட்டர். ஒரு சாயிலும் வாட்டர் சேர்ந்தது அந்த ஆனோடு மட்டும். வெறும் மட்டும்னா நீ என்ன போட்டுடலாம், சாயில் வாட்டர்னு போட்டலாம். ஆனோடு மட்டும் இருக்கு, அப்போ என்ன பண்ண முடியாது, போட முடியாது. அடுத்து கொடுத்துருக்காங்க இன்சால்யூபிள் இம்பூரிட்டிஸ். கரெக்டு. செட்டில்டு அட், எங்கே செட்டில் ஆயிருக்கா, கேத்தோடுன்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங். அந்த மெத்தட் பார்த்தோம்ல, எலக்ட்ரோசிஸ்ன்னு சொல்லி அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் சொல்லி. ஆனால் அது எங்கே செட்டில் ஆகும், ஆனோடில் செட்டில் ஆகும். எங்கே ஆகாது, கேத்தோடில் ஆகாது. அப்போ பி ஆப்ஷன் வராது, ஆப்ஷன் டி தான் வரும். புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறேன்னு? சால்யூபிள்னா கரையக்கூடியவா, அது எல்லாம் கரைஞ்சா இருந்துச்சு, தனித்தனியாக உங்களுக்கு கண்ணில் பார்க்க முடியுது இல்லை, அப்போ அது வந்து இன்சால்யூபிள், கரையாத தானே. கரையாத தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா, மின் பகுப்பு சுத்திகரிப்பில் நேர்மின் வாயிலில் படியும் கரையாத அசுத்தங்கள். சரிங்களா? இங்க படிதான் நேர்மின் வாயில படியுது. சரிங்களா? அப்ப புரிஞ்சுக்க முடியுதா? அந்த டயக்ராம் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதான் அந்த கான்செப்ட்ல நீங்க படிச்சிருந்துருக்கணும். சரிங்களா? கொஸ்டின்ஸ் இப்படிதான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இத்தனை கொஸ்டின் டவுட் இருக்குது சார் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம அடுத்த டெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுங்கள், நிறைய பேர் போட்டிருந்தீங்க ஸ்பீடாக சொல்லுங்கள், ஸ்லோவாக சொல்லுங்கள். அந்த மாதிரி டவுட்ஸ் உங்களுக்கு எதாவது இருந்துச்சு அப்படின்னா, இந்த கொஸ்டின் டவுட் அப்படின்னா சின்ன கொஸ்டின் அமௌண்ட் டவுட் கீழே போட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும். டவுட்ன்றதை ரெக்டிஃபை பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். பேக்லைட் இஸ் எ பாலிமர் நோன் ஃபார் being excellent electrical insulator. சரிங்களா? எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்னா, எலக்ட்ரிக்கல் இன்சுலேட்டர்னு என்ன அர்த்தம், மின் கடத்தா பொருள். சரிங்களா? அது என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பிளாஸ்டிக் தான். சரிங்களா? இட் இஸ் கேட்டகரைஸ்ட் as தர்மோ பிளாஸ்டிக்கா, தர்மோ செட்டிங்கா, எலோஸ்டோமரா, நேஷனல் ஃபைபரான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது அப்படியே என்ன வந்திருக்கும் அப்படின்னா இது ஒரு பாலிமர்னு கொடுத்துட்டான். சரிங்களா? அப்போ என்ன வந்துருது, பிளாஸ்டிக்ல வந்துருது. சரிங்களா? நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னா நார் போன்றவை, இயற்கையில சம்பந்தப்பட்ட நார் போன்றவை, ஃபைபர்ன்றதுல அந்த இயற்கை இலை போன்றவை. அப்ப என்ன வராது, ஆப்ஷன் டி வராது. சரிங்களா? எலோஸ்டோமர் அப்படின்னா ரப்பர் சம்பந்தப்பட்டது. அதனாலதான் இங்க ரப்பருடைய இது என்ன, இந்த மீள் நெகிழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எலோஸ்டோமர்னா ரப்பர் சம்பந்தப்பட்டது. அப்ப என்ன வராது, மீள் நெகிழி வராது. சரிங்களா? அடுத்து கொடுத்துருக்காங்க வெப்ப நெகிழி, வெப்ப இறுகும் நெகிழி. சரிங்களா? அதாவது தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். தெர்மோ பிளாஸ்டிக்னா என்ன, தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் லைட்டா தெரிஞ்சுக்கோங்க. தெர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிளாஸ்டிக் பொருள் இருக்கு இல்லையா, இப்போ இந்த இன்கேஸ் அந்த பிளாஸ்டிக் பொருளை நான் ஹீட் பண்ணி திரும்ப அந்த பிளாஸ்டிக் என்னால் ரீயூஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் எது கீழே வந்துடும் அப்படின்னா தெர்மோ பிளாஸ்டிக் கீழே வந்துடும். சரிங்களா? வெப்ப நெகிழி கீழே வந்துடும். சரிங்களா? இதே இது நான் ஒரு பிளாஸ்டிக் இருக்கு, அதை நான் ஹீட் பண்ணுறேன், என்னால் அதை ரீயூஸ் பண்ண முடியலை, அது ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு மாறிடுச்சு, ஒரு மாதிரி பிளாக் அடிச்சு போகும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுவிட்ச் போர்டெல்லாம் இன்கேஸ் எரிக்கிறாங்கன்னா நீ பார்த்துருந்துருப்பீங்க, அது என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு மாதிரி கருகி செட் ஆயிரும். அதை நீ அடுத்து என்ன செய்ய முடியாது, வேற எதாவுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் எதுக்குள்ள வருது அப்படின்னாக்கா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ல வரும். சரிங்களா? இப்போ தெர்மோ பிளாஸ்டிக்னா நம்ம இந்த பிவிசி பைப்பு இதெல்லாம் சொல்லலாம். அந்த பிவிசி பைப் யூஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் என்ன செஞ்சிடலாம்னா பிளாஸ்டிக்ல இருந்துச்சு அப்படின்னா அதை திருப்பி ஹீட் பண்ணி என்ன செஞ்சிடலாம், ரீயூசபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? தெர்மோ செட்டிங்ல என்ன பண்ண முடியாது, ரீயூசபிள் பண்ண முடியாது. இந்த பேக் லைட்ன்றது புக்கில் அப்படியே டைரக்டாக கொடுத்துருப்பான். என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கும் அப்படின்னா தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் எக்ஸாம்பிள் தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா இந்த பேக் லைட் அப்படின்றது வந்திருக்கும். ஓகேங்களா? பேக் லைட்ன்றது எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் ஒரு எக்ஸாம்பிள். தெர்மோ பிளாஸ்டிக் வேற என்ன சார் எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னா ஒன்று பிவிசி போடலாம், அல்லது நம்ம இந்த பாலித்தீன் கவர்ஸ்ன்னு சொல்லிடுறோம்ல, பாலித்தீன் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள் வரும்னா இந்த பிவிசிக்கு எக்ஸாம்பிள் வரும். சரிங்களா? எலோஸ்டோமர்னா என்னன்னு பார்த்துட்டோம், ரப்பர் சம்பந்தப்பட்டது. ஓகேங்களா? புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு கான்செப்ட்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களே, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்ல அதிகமான கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒண்ணுமே வெறும் இந்த ஒரு வார்த்தை தான், செமி கண்டக்டர். இந்த செமி கண்டக்டர்னா நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்றோம், அந்த பொருள் வந்து மெட்டலாய்டு. சரிங்களா? அலோகம் இல்லை, உலோகம் இல்லை, உலோக போலின்னு சொல்லுவோம்ல, மெட்டலாய்டுக்குரிய பொருள். அந்த பொருள் என்ன செய்யறோம் அப்படின்னா இங்கெல்லாம் யூஸ் பண்றோம்னா டிவி, எலக்ட்ரானிக்ஸ் இங்கெல்லாம் யூஸ் பண்றோம். செமி கண்டக்டர்னா ஒன்றும் இல்லை, அது சம்டைம்ஸ் கண்டக்டராகவும் செயல்படும்,
இன்சுலேட்டராகவும் செயல்படும். சரிங்களா? வெப்பத்தை கடத்தணும்னா வெப்பத்தை கடத்தும், வெப்பத்தை கடத்தக்கூடாது நிறுத்தணும் அப்படின்னா வெப்பத்தை நிறுத்தும். சரிங்களா? இப்போ கடத்தும் பொருளாகவும் செயல்படும், கடத்தா பொருளாகவும் செயல்படும். சரிங்களா? கண்டக்டராகவும் செயல்படும், இன்சுலேட்டராகவும் செயல்படும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அண்ட் இப்போ நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சிலிக்கானை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் நான் மெட்டல்ஸ் இஸ் யூஸ்டு. நான் ஏன் சிலிக்கான நான் மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அது வந்து எப்படி தன்மை உடையதா இருக்கும் அப்படின்னா இப்போ பிரிட்டிலின் நேச்சரா இருக்கும்ல, அந்த ஒரு காரணத்துக்காண்டி நான் மெட்டல் தான் சொல்றாங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெலிவிஷன்ஸ் டியூ டு இட்ஸ் செமிகண்டக்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னாக்கா சிலிக்கான். சரிங்களா? புரிஞ்சு என்ன சொல்ல வரேன்னு? இப்போ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். Al2O3 சரிங்களா ரியாக்ட்ஸ் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு சரிங்களா டு ப்ரொடியூஸ் வாட்டர் அண்ட் சால்ட். சரிங்களா? அலுமினியம் ஆக்சைடு சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து நீரையும் உப்பையும் உருவாக்கிறது. சரிங்களா? அலுமினியம் ஆக்சைடுன்றது என்னது? ஒரு மெட்டல் ஆக்சைடு. சரி, கரெக்டா? அலுமினியம் ஆக்சைடுன்றது என்னது? ஒரு மெட்டல் ஆக்சைடு. பிளஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு என்னதுன்னா ஒரு பேஸ். இந்த மெட்டல் ஆக்சைடு என்ன நேச்சர்ல இருக்கும்? அசிடிக் நேச்சர்ல இருக்கும், அமிலத்தன்மையுடையதா இருக்கும். கரெக்ட் தானே? சரிங்களா? பேஸ் இது ரெண்டு இப்ப சேர்ந்து என்ன கொடுத்துரும் நம்மளுக்கு? சால்ட் பிளஸ் வாட்டர் கொடுத்துரும். ஓகேங்களா? இது கான்செப்ட். ஓகேங்களா? இது இந்த கான்செப்ட் படி தான் இது கொடுத்துருக்கோம். இன்னொரு ஒரு விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அலுமினியம் ஆக்சைடு இருக்குல்ல, இந்த Al2O3ன்றது எப்பப்பெல்லாம் உனக்கு ஆசிட் மாதிரி செயல்படணுமோ அப்பப்பெல்லாம் ஆசிட் மாதிரி செயல்படும், எப்பப்பெல்லாம் உனக்கு பேஸா செயல்படணுமோ அப்பப்பெல்லாம் பேஸா செயல்படும். சரிங்களா? இந்த மாதிரி செயல்படுறதுனால இதோட பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறை வினை புரிதல் தன்மையுடையது, ஆம்பியோட்ரோபிக் சொல்லுவாங்க. சரிங்களா? என்னது? இரு வினை புரிதல் தன்மையுடையது. ரெண்டு விதமாகவும் வினை புரியும். சரிங்களா? இன்கேஸ் இங்க எனக்கு ஒரு ஆசிட் இருக்குப்பா அப்படின்னா இது என்ன ஆக்ட் ஆகும்? பேசின் நேச்சர் ஆக்ட் ஆகி உனக்கு என்ன கொடுத்துரும் அப்படின்னாக்கா சால்ட் பிளஸ் வாட்டர் கொடுத்துரும். புரிஞ்சா? இந்த கொஸ்டின்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா ஆம்பியோடெரிக் இரு வினை புரியும் தன்மை கொண்ட உலோகம் அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கிட்ட. உலோக ஆக்சைடுன்றது எதுவும் தெரிஞ்சுக்கிட்ட, இந்த Al2O3 அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்ட. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டின்ல இருந்து ஒரு கான்செப்ட் மாதிரி இந்த கொஸ்டின் ஒரு கான்செப்ட். சரி, இப்போ கொஸ்டின்ல போலாமா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது? Al2O3 இருக்கு. கரெக்டா? Al2O3 இருக்கு பிளஸ் என்ன சேருது? NaO சேருது. நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்துருக்கு? சால்ட் பிளஸ் வாட்டர் கொடுத்துருந்துருக்கு. வாட்டருக்கு நம்ம என்ன போட்டலாம்? H2O போட்டலாம். இதான வாட்டரு. சரிங்களா? இதுக்கு மீதி இருக்கிறது ஃபுல்லாவே என்னது? சால்ட். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்க மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கு? ஒரு 3. இதுல வந்து எத்தனை இருக்கு? 1 இருக்கு. பாத்தீங்களா? புரிஞ்சா உங்களுக்கு? இங்க மொத்தம் 4 இருக்கு. இங்க நம்மளுக்கு எத்தனை வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. இதை ஈக்குவல் பண்றேன்னு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 2 NaO எழுதிக்கிறேன். சரிங்களா? அப்ப எனக்கு பேலன்ஸ் என்னென்னலாம் இருக்கு? Na, அடுத்து Al2, பேலன்ஸ் O இருக்கு. சரிங்களா? இங்கேயும் Al2 இருக்கா? அப்ப இங்க 2 இருக்கனால நான் என்ன செஞ்சுறேன்? சரிங்களா? இப்ப இங்க 2 NaO எழுதிருக்கோம். கரெக்டா? இங்க Al2 இருக்குது. காமன் என்ன செஞ்சிடும்? முன்னாடி ஒரு 2 போட்டுரும். அப்ப சோடியம்ல 2 ஈக்குவல் ஆயிருச்சு, அலுமினியத்துல 2 ஈக்குவல் ஆயிருச்சு. இன்னும் நமக்கு எதுல ஈக்குவல் ஆகணும்? ஆக்சிஜன் மட்டும் தான் ஈக்குவல் ஆகணும். கரெக்டா? ஆக்சிஜன் ஈக்குவலா இருக்கு. என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்க 2 போட்டுக்கிறேன். அப்போ ஓவர் ஆக்சிஜன் எனக்கு இப்ப கனெக்ட் பண்ணி பாருங்க. இங்க மொத்தம் 4 இருக்கா? இங்க எத்தனை இருக்கு? 1 இருக்கு. மொத்தம் 5 இருக்கு. அதாவது நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட்ல இங்க ரியாக்ஷன்ஸ்ல எத்தனை இருக்கு? இங்க 3, இங்க 2, 5 இருக்கு. அப்ப என்ன கரெக்ட்? NaAlO2ன்றது கரெக்ட். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் என்ன வந்துரும்? ஆப்ஷன் பி. சரிங்களா? புரிஞ்சு என்ன சொல்றேன்னு? அந்த ரியாக்டிவிட்டி சீரிஸ் படிச்சோம் இல்லையா, அதுல யாரு ஃபர்ஸ்ட் ரியாக்டவா சோடியம் அந்த ஆர்டர்ல தான் எழுதியிருப்பாங்க. எல்லா கான்செப்டையும் அந்த ஆர்டர்ல எழுதியிருப்பாங்க. நீங்க அடுத்தடுத்து போகும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. which process used for extraction of highly reactivity metals like sodium magnesium? நம்ம அங்க படிச்சோம்ல அதிகமா வினை புரியும் உலோகங்கள் இருக்குல்ல, அங்க சோடியம் மெக்னீசியம், அது எந்த முறையில பிரிப்போம்? மின் பகுப்பு முறை சொல்லி படிச்சீங்களா? அப்ப இங்க பாருங்க ஆப்ஷன் என்ன இருக்குன்ட்டு. இதெல்லாம் மின் பகுப்பு முறை இருக்கான்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க?
சோடியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற அதிக வினைத்திறன் கொண்ட உலோகங்களை எந்த செயல்முறையில் பிரித்தெடுக்கிறதுனா உருகிய குளோரைடுகளின் பின்பகுப்பு. சரிங்களா, அந்த ஒரு சொல்யூஷன் மாதிரி இருந்துச்சுல, அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா மோல்டன் குளோரைட்ஸ்னு சொல்றாங்க. இப்போ என்ன மெத்தடு? எலக்ட்ரோசிஸ், மின் பகுப்பு முறை. சரிங்களா, அடுத்த விஷயம் போலாமா? அடுத்த விஷயம் லெட் அண்ட் டின் இஸ் கால்ட். அங்கே பார்த்தோம் லெட் அண்ட் டின் என்ன சேர்ந்து என்ன கொண்டு வருது அப்படின்னா சால்டர். சால்டரிங் பண்ணுறோம்ல அது மெட்டல், அதை கொண்டு வருது. சரிங்களா, பிரான்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம ஏற்கனவே படித்தது தான். பிராஸ் என்ன படித்தோம்? காப்பர் ப்ளஸ் ஜிங்க்னு படித்தோமா? திரும்பி நான் வச்சுக்கோ, இங்கே என்ன படித்தோம்? காப்பர் ப்ளஸ் டின்னு படித்தோமா? இங்கே என்ன வந்துடும் அப்படின்னாக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு அயான் ப்ளஸ் நிக்கல் ப்ளஸ் மேக்னீஸ் இது ஃபுல்லாக என்ன வந்துடும் அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு வந்துடும். சரிங்களா, அடுத்த விஷயம் போலாமா? which of the following element is of group 14 is metalloid. இப்போ group 14ல இருக்கக்கூடிய மெட்டலாய்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, குரூப் 14 குரூப் 1ல இப்போ மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு, எத்தனை பீரியட் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைட்டாக அதோட ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின்குள்ள பார்ப்போம். சரிங்களா, கவனிங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்தம் 7 ரோஸ் இருக்கும். சரிங்களா, 1 2 3 4 5 6 7 இருக்கா. 7 என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, என்னன்னு சொல்லுவாங்க? பீரியட்ஸ்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த இதுல பாருங்க மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 18 இருக்கும். சரிங்களா, அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, நம்மளுக்கு எத்தனை குரூப் கேட்டிருக்காங்க? குரூப் 14ல இருக்கக்கூடிய மெட்டலாய்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இருக்கிறதுலே மெட்டலாய்டு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணி ஒரு 7 மெட்டலாய்டு தான் இருக்கும். சரிங்களா, அது என்னென்ன மெட்டலாய்டுன்றது நீங்கள் மெமரைஸ் பண்ண வேண்டியது அவசியம். சரிங்களா, இதில் எப்படி கலரில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கலரில் இருக்குல்ல, ஒய்லட் கலரில், இது ஃபுல்லாகவே என்னதுனாக்கா மெட்டலாய்டு. சரிங்களா, போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக் அண்ட் எஸ்பின்னா ஆன்டிமோனி, டெலூரியம். சரிங்களா, டெலூரியம் இது ஃபுல்லாக என்ன கணக்கில் வருது அப்படின்னா மெட்டலாய்டு கணக்கில் வருது. சரிங்களா, இப்போ இதில் எது குரூப் 14 அப்படின்னா அங்கேருந்து எண்ணிட்டு இருந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 இதுதான் குரூப் 14. இதில் வரக்கூடிய 2 மெட்டலாய்டு என்னது? ஒன்று சிலிக்கான், இன்னொன்று ஜெர்மானியம். இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். சரிங்களா, அப்போ நீ இந்த 7 மெட்டலாய்டு மட்டும் என்னன்னு படிக்க போற. அதுக்கு இப்போ சிலிக்கான் ஜெர்மானியம் ஞாபகத்தில் வச்சு ஒரே மட்டும் எந்த குரூப் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன ஞாபகத்தில் வச்சுக்கலாம்? போரான் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து இருக்கிறது ஏஎஸ்ன்னு இருக்கா, அது வந்து ஆர்சனிக்னு சொல்லி வரும், ஆன்டிமோனின்னு சொல்லி வரும். சரிங்களா, டீனா டெலூரியம். சரிங்களா, இப்போ ஆன்டிமோனிக்கு எஸ்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஆன்டிமோனின்றது எஸ்பின்ற ஒரு ஓர் இருக்கும், ஸ்டெபனைட்னு சொல்லி. அந்த ஓர்ல நம்ம எடுக்கிறனால அதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டீனா டெலூரியம். அப்போ 7 மெட்டலாய்டு நீ படிக்கணும். சரிங்களா, இப்போ பாருங்க, இப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். குரூப் 14ல இருக்க மெட்டல் என்னது அப்படின்னாக்கா ஜெர்மானியம். ஏன் சிலிக்கான் இங்கே இல்லை, சிலிக்கான்றதா நீ கொடுத்துருக்கலாம். சிலிக்கானுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா எஸ்ஐன்னு இருக்கும். எஸ் என்னன்னா என்னது? டின்னு. சரிங்களா, எஸ்ஐனா என்னது? சிலிக்கான். ஜினா ஜெர்மானியம். ஓகேங்களா, பிபினா லெட், சீனா கார்பன். ஓகேங்களா, புரிஞ்சா? ஓகே, சூப்பர். அடுத்த விஷயம் போலாமா? இந்த கரெக்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மெட்டாலிக் கேரக்டர். எந்த ஆர்டர்ல அதோடைய உலக பண்புகள் வந்து கூடுதா குறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்டாலிக் கேரக்டர்ன்றது மேலேருந்து கீழ் நோக்கி வர்றது எல்லாமே எப்படி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி மேல் டாப் டு பாட்டம் வர என்ன ஆகிட்டே இருக்கும்னா இன்க்ரீசிங் மெட்டாலிக் கேரக்டர். சரிங்களா, இது பாட்டம் டு டாப் போயிட்டோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இன்க்ரீசிங் நான் மெட்டாலிக் கேரக்டர். அப்போ இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒன்று ஞாபகத்தில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னொன்று படிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் இப்படின்னு மட்டும் படிக்க போகிறோம். நான் மெட்டாலிக் கேரக்டர் அப்படி மைண்டில் நின்றும். சரிங்களா, வாங்க படிக்குமா? மெட்டாலிக் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலேருந்து கீழே போக 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 மெட்டாலிக் கேரக்டர் கூடிக்கிட்டே இருக்கும். நாட்டு வச்சுன்னா மெட்டல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு பூமி கீழே தானே கிடைக்கும். அதனால நான் மேலேருந்து கீழே வர 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 எனக்கு என்ன கூட்டிகிட்டே இருக்கு? மெட்டாலிக்கோட கேரக்டர் கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்னு நான் வச்சுப்பேன். சரிங்களா, அதே மாதிரி ரைட்லேருந்து லெஃப்ட் வரணும். சரிங்களா, எங்கேருந்து லெஃப்ட் வரணும்? ரைட்லேருந்து லெஃப்ட் வந்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன கூட்டிகிட்டே இருக்கும் அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர்ன்றது கூட்டிகிட்டே இருக்கும். சரிங்களா, இதை தெரிஞ்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கப்பாங்கல்ல அதோடைய
அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம அதை வரிசைப்படுத்தி பார்க்கலாம், எது முன்ன வரும் எது பின்ன வரும்னு சொல்லி. சரிங்களா? அதை பொறுத்து இதோட எந்த எலமெண்ட்டுக்கு வந்து மெட்டாலிக் கேரக்டர் கூட இருக்கும், எந்த எலமெண்ட்டுக்கு மெட்டாலிக் கேரக்டர் கம்மியாக இருக்குன்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு படிச்சோம்ல அதே மாதிரி அதுக்கும் இருக்கும். சரிங்களா? இருக்கிறதுலே ஃப்ளூரின் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மெட்டல்னு சொல்லுவாங்க. அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொண்டது வந்து என்ன மெட்டல் அப்படின்னா ஃப்ளூரின் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சீசியம் சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா மெட்டாலிக் கேரக்டர் உலோக பண்புகள் எப்படின்ற படிச்சு நல்ல நாத்துல வச்சுக்கோ. பூமி கீழே போக போக மெட்டல் கிடைக்குமா, இப்போ மேலேருந்து கீழே போறேன். சரிங்களா? டாப் டு பாட்டம் போக 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 என்ன செஞ்சுட்டே இருக்கு, மெட்டாலிக் கேரக்டர் கூடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட், சரிங்களா, ரைட் டு லெஃப்ட் வரும்போது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா இந்த மெட்டாலிக் கேரக்டர் கூடிக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இதுக்கு அப்படியே இன்வெர்ஸ்லி என்ன இருக்கும் அப்படின்னாக்கா இந்த நான் மெட்டாலிக் கேரக்டர் உடைய கேரக்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ அதை அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? இப்போ நமக்கு என்னென்ன மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத பாருங்களேன். ஜிஇ அப்படின்னாக்கா ஜெர்மானியம், ஜிஏ அப்படின்னா கேலியம், எஸ்சி அப்படின்னா ஸ்காண்டியம். சரிங்களா? சிஏ அப்படின்னா கால்சியம். சரிங்களா? என்னென்ன சொல்றீங்கன்னா ஜிஇ அப்படின்னா ஜெர்மானியம், ஜிஏ அப்படின்னா கேலியம், எஸ்சி அப்படின்னா ஸ்காண்டியம், சிஏ அப்படின்னா கால்சியம். சரிங்களா? ஏஎஸ்னா அர்சனிக்னு வரும், இசட்னா ஜிங்க். சரிங்களா? இது எல்லாத்தோடைய அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துருக்கணும். ஓகேங்களா? நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம்ல ஒரு 35 வரைக்கும் நீங்கள் அட்டாமிக் நம்பர் படிச்சிருக்கேன். இப்போ யூஸ் ஆகும் பாருங்க. இப்போ ஜெர்மானியோட அட்டாமிக் நம்பர் 32. சரிங்களா? கேலியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 31. சரிங்களா? ஸ்காண்டியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 21. சரிங்களா? கால்சியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 20. ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஜெர்மானியத்துக்கு அதே தான், இங்கே என்ன வந்துடும் 32 வந்துடும். ஆர்சனிக் அட்டாமிக் நம்பர் வந்து 33. சரிங்களா? கேலியம் அட்டாமிக் நம்பர் 31, கால்சியமுக்கு 20. சரிங்களா? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தோம், ரைட்லேருந்து லெஃப்ட் போக 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 இது மெட்டாலிக் கேரக்டர் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? அப்புறம் எழுதிக்கவா அப்போ வரிசையா 20, 21, 31, 32 எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி இங்கேருந்து இங்கே போக 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 என்ன செஞ்சுட்டே இருக்கும், இந்த மெட்டாலிக் கேரக்டர் கூடிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா, அப்படியே இருக்கா? ஆப்ஷன் ஏ பாருங்க, 20 இருக்கிறதுல எங்கே அதிகமாக இருக்குது, ஜெர்மானியத்தோட கேலியத்துக்கு அதிகமாக இருக்குது, கேலியமோட ஸ்காண்டியத்துக்கு அதிகமாக இருக்குது, ஸ்காண்டியமோட கால்சியத்துக்கு அதிகமாக இருக்குது. புரிஞ்சு நம்ம படிச்ச நான் இருக்கா? ரைட் டு லெஃப்ட் போக போக அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் வர வர மெட்டாலிக் கேரக்டர்ன்றது அதிகமாகிட்டே இருக்கும். நீ மெட்டாலிக் படிச்சா போதும், நான் மெட்டாலிக் அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி ஓடுது நீ எழுதி பார்த்து தான் போட முடியும். சரிங்களா? அடுத்த விஷயம் போலாமா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் மேக்கிங் சோலார் செல்ஸ்? சோலார் செல்ஸ் பயன்படுத்துறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரெக்டாக? சோலார் செல்ஸ்னா என்ன, சூரிய மின்கலங்கள் தயாரிப்பதில் பின்வருவனவற்றில் எது பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது கேள்வியாக கேட்டிருக்காங்க. கவனிங்க, நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் என்ன பார்த்துருந்தோம், இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் பொருள் தயாரிக்கிறதுக்கு ஒரு மெட்டலாய்டு, அந்த மெட்டலாய்டு வந்து ஒரு சம்டைம்ஸ் சான்றிதழ்ஸ் கொடுக்குறாங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துருந்தோம், சிலிக்கான்னு பார்த்துருந்தோமா. அதே சிலிக்கான் தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக? சோலார் மெட்டல் தயாரிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் அப்படியே கொஸ்டின் தான். மேக்கிங் சோலார் செல்லுக்கு என்ன யூஸ் ஆகுது, சிலிக்கான் யூஸ் ஆகுது, அவ்வளோதான். அப்படி டைரக்ட் கொஸ்டின் அப்படியே படிச்சுக்க வேண்டியதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். டேஷ் பாலிமர் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஃப்ளோர் டைல்ஸ்? அதாவது தரை ஓடுகள் தயாரிப்பதில் எந்த வகை பாலிமர் யூஸ் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த வகை பாலிமர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பாலிவினைல் குளோரைடு. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம்ல, என்னது தெர்மோ பிளாஸ்டிக் ஒன்று இருந்துச்சா, நம்ம ஹீட் பண்ணாலும் அது திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு. அந்த மாதிரி டைல் பொருட்களை தான் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தரை ஓடுகள் தயாரிப்பதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? என்ன பொருள் அப்படின்னா பாலிவினைல் குளோரைடு, பிவிசி. இதோட ஃபுல் ஃபார்ம் கூட முன்னாடி கேட்டிருந்தாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த விஷயம் பாருங்களேன், டெஃப்லான். இதுக்கு முன்னாடி இப்போ ஆப்ஷன்ல இருந்துச்சு, அந்த ஆப்ஷனை பத்தி இப்போ டீட்டெயிலாக படிக்க போறோம். ஒண்ணுமே இல்லை. டெஃப்லான் பாலிடெராஃப்ளோரோ எத்திலீன். சரிங்களா? பாலிடெராஃப்ளோரோ எத்திலீன் இஸ் ஃபார்ம்டு பை பாலிமரைசேஷன் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? எதை நம்ம பாலிமரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதான், டெஃப்லான் அப்படின்றது கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல ரொம்ப அருமையாக என்ன அப்படின்னா உனக்கு என்ன கொடுத்துருக்கான், டெட்ரா ஃப்ளோரோன்னு கொடுத்துருக்கானா. அப்பன்னு என்ன அர்த்தம், ஃப்ளோரோனா எஃப். சரிங்களா? அது எப்படி இருக்கணும், டெட்ரான் அப்படின்னா 4 இருக்கணும். கரெக்டாக? அப்படி எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்து நீ ஈஸியாக டிக் பண்ணிட்டே போயிடலாம். சரிங்களா? ஏற்கனவே இந்த டெட்ரா வேலண்ட்னு எங்கே படிச்சிருப்ப, போன டெஸ்ட்டில் நம்ம படிச்சு வந்திருப்போம். கார்பன் என்ன வேலன்சின்னு சொல்லி பார்த்தோம், டெட்ரா வேலன்சின்னு பார்த்தோமா. 4 வேலன்சி இருக்காங்களா, அது டெட்ரான்னு சொல்லி போடுறோம்னு. அதே மீனிங் தான் இங்கே ஃப்ளோரோ என்ன இருக்குது அப்படின்னா 4 பங்கு இருக்குது. இப்போ ஆப்ஷன் ஏ C2F4. புரிஞ்சா? எப்படி ஆன்சர் பண்ணணுன்றது புரிஞ்சா? அடுத்த விஷயம் போலாமா?
டூரோலோமியம் சரிங்களா, டூரோ அலுமினியம் இஸ் an alloy which of the following metal சரிங்களா. டூரோலோமியம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மேக்கிங் ஆஃப் ஏர்கிராஃப்ட், நம்ம விமானத்துக்கு தேவையான பாகங்கள்லாம் இருக்குல்ல அதை எதுல யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த டூரோலோமியம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அலுமினியத்தோட அது வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால இது அலுமினியம் இருக்கும், அது இது போக சின்ன சின்ன வெயிட்லெஸ் பொருட்கள்லாம் சேர்ந்து இதனுடைய டக்டிலிட்டி, ரெண்டாவது நீடிக்கும் தன்மை, இது ஃபுல்லாக நல்லா டியூரபிலிட்டி நல்லா இருக்கனால நான் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டூரோலோமியம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏர்கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. மெயின் விஷயம் எதுக்காக அப்படின்னாக்கா அது என்ன என்ன எப்படி இருக்குது அப்படின்னா லெஸ் வெயிட்டாக இருக்குது சரிங்களா. அப்போ இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். இது பார்க்கும்போதே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டோம், அதில் என்ன இருக்குன்னு சொல்லியாச்சு, அலுமினியம் இருக்குன்னு சொல்லியாச்சு சரிங்களா. CuCN இதெல்லாம் நீ ஏற்கனவே படிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இதுலேயே முன்னாடி கொஸ்டின்ஸ்லேயே CUனா என்ன CN என்ன படிச்சுட்டு சரிங்களா. இப்போ இந்த அலுமினியத்தில் ஆப்ஷன் A வரணும் இல்லை B வரணும் சரிங்களா. இதில் ரெண்டில் எது வருது அப்படின்றத மட்டும் பார்க்கணும். இதில் எதுலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள், மெக்னீஷியம் மேக்னீஸு அயன் ஜிங்க் காப்பர் சரிங்களா. இதில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா அலுமினியம் காப்பர் மேக்னீஸ் மெக்னீஷியம் சரிங்களா. ஆப்ஷன் A அப்படியே டேரெக்டாக படிக்க வேண்டியதான். இது ரெண்டு சேர்ந்தா காப்பரு பிராஸு, இது ரெண்டு சேர்ந்தா டின்னு பிரான்ஸுன்னு படிச்சு இல்லை வெண்கலம்னு, அதே மாதிரி டூரோலோமியம் என்னன்னு படிச்சுக்க அலுமினியம் வந்துடும் சரிங்களா. இது போக காப்பர் மெக்னீஷியம் மேக்னீஸ் சரிங்களா. காப்பர் மெக்னீஷியம் மேக்னீஸ் அங்கே என்ன இருக்காது அப்படின்னா இரும்புன்றது இருக்காது ஓகேங்களா. இரும்புன்றது இருக்காது, ஜிங்க் இருக்காது ஓகேங்களா. புரிஞ்சா அடுத்த விஷயம் போலாமா. The extraction of metals from their ores is known as which of the following, அதாவது தாதுக்கள் இருந்து உலோகங்களை பிரித்தெடுப்பது பின்வருவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா உலோகவியல் என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. மெட்ரலாலஜி அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டே தான் கொடுத்துருந்துருப்பாங்க புக்கில் சரிங்களா. மெட்ரலாலஜினா என்ன அப்படின்னா மெட்ரலாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஓர்ஸ்லேருந்து நம்ம என்ன பிரிச்செடுக்கிறோம், அந்த பியூர் மெட்டலை பிரிச்செடுக்கிறோம் சரிங்களா. அதுக்கு நிறைய முறை பார்த்தோம். இந்த எலக்ட்ரோசிஸ்ன்னு பார்த்தோம்ல அது ஒரு முறை தான் சரிங்களா. அதில் நிறையா இருக்கும், சல்பேட் தாதுனா எப்படி பிரிக்கணும், கார்பனேட் தாதுனா எப்படி பிரிக்கணும், அதெல்லாம் நிறையா இருக்கும். அடுத்தடுத்து இந்த டேப்லெட் காலம் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். வாட் இஸ் தி கரண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஸ்டெப்ஸ் ஃபாலோட் இன் தி எக்ஸ்ட்ராக்டிங் மெட்டல்ஸ், அதாவது சல்ஃபைடு அல்லது கிராபைட் தாதுக்களிலிருந்து துத்தநாகம் போன்ற உலகங்களை பிரித்தெடுப்பதில் பின்பற்றப்படும் சரியான படிநிலைகளின் வரிசை என்ன. நம்ம பிரிச்சிருந்து சொல்லியாச்சா, ஆனால் கரெக்டாக நம்ம என்ன ஆர்டரில் பிரிச்சிருக்குன்றதை கேட்டிருக்காங்க சரிங்களா. அது என்ன ஒரு ஒன்று சல்ஃபைடு ஓரா இருக்கலாம், இதுக்கு முன்னாடி கொஸ்டின் சொல்லியிருந்தேன், அல்லது கார்பனேட் ஓரா இருக்கலாம் சரிங்களா. என்ன முறையில் பிரிப்போம் அப்படின்னா சல்ஃபைடு ஓரா இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரோஸ்டிங் பண்ணுவோம். ரோஸ்டிங்னா வறுத்துன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ஏர் கம்மியாக இருக்க இடத்துல வச்சு அதிகமாக ஹீட் பண்ணுவோம் சரிங்களா. ஆக்சிஜன் அல்லது ஏர் கம்மியாக இருக்க இடத்துல வச்சு அதிகமாக ஹீட் பண்ணோம்னா அது என்ன முறை அப்படின்னா கால்சினேஷன் முறை சரிங்களா. சல்ஃபைடு ஓருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்சினேஷன் முறை சரிங்களா. ரோஸ்டிங் என்ன அர்த்தம் அப்படின்னா அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்க இடத்துல வச்சு செஞ்சோம்னா ரோஸ்டிங் சரிங்களா. ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சு செஞ்சோம்னா கால்சினேஷன். அப்போ சல்ஃபைடோரோ கார்பனேட்டோரோ எந்த முறையை சொல்லணும், ரோஸ்டிங் பண்ணணும் அல்லது கால்சினேஷன் பண்ணணும். எதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா ஆக்சிஜனில் என்ன உருவாயிருக்கும் அப்படின்னாக்கா மெட்டல் ஆக்சைடாக உருவாயிருக்கும். அது ஒடுக்கம் ஆக்சிஜன் ஒடுக்கும் மூலியமாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த ஆக்சிஜனை வெளியேற்றி பியூர் மெட்டலை கொண்டு வந்துடுவோம். அப்போ ஆப்ஷன் டி சரிங்களா. அது ஒரு இது அந்த மைண்ட் சார்ட் மாதிரி இருக்கும், அதை படிச்சிட்டிங்க அப்படின்னாலே இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. அடுத்த விஷயம் போலாமா. அந்த நம்ம சொன்னோம்ல ஒரு தாதுவில் காணப்படும் மண் மற்றும் மணல் போன்ற தேவையற்ற அசுத்தங்கள் இருக்குன்னு சொல்லி சொன்னோமா, என்னவென்று அழைக்கப்படுகின்றன சரிங்களா. இது வந்து இங்கே கசருன்றது வந்திருக்காது, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதுக்கு இங்கிலீஷில் வந்து கேங்குன்னு சொல்லுவாங்க சரிங்களா. கேங் அல்லது கசருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இதுக்கு பேர் என்ன, இந்த மாதிரி வேஸ்ட் இருந்துச்சு அதோட பேர் என்ன அப்படின்னாக்க கசரு, ஆப்ஷன் டி சரிங்களா. அலாயிசியா என்ன மிக்சர், ஹோமோஜீனியஸ் மிக்சர் படிச்சோமா, ஒரு டெஃபினிஷனோட படிச்சோமா. அலாயிசியா homogeneous mixture. What is the necessary property of electrolyte used during the refining of metals by electrolysis? திரும்ப அதே கொஸ்டின் தான். மின் பகுப்பு மூலம் உலோகங்களை சுத்திகரிக்கும் போது பயன்படுத்தப்படும் மின் பகுளியின் அவசியமான பண்பு என்ன அப்படின்னாக்கா அந்த வாஸ்து பாருங்க, அது பொருத்தமான உலோக உப்பின் நீர் கரைசலாகவோ அல்லது உருகிய கரைசலாகவோ இருக்க வேண்டும். அப்படிதான் இருக்கணும். அது எப்படி இருக்கணும், மோல்டன் குளோரைடுன்னு சொல்லி படிச்சிருந்தோமா, உருக நிலையில இருக்கணும்னு சொல்லி. இப்போ என்ன போட்டுடலாம், ஆப்ஷன் ஏ சரிங்களா. அது எப்படி இருக்கணும், இட் மஸ்ட் பி
occurs or molten solution of suitable metal salt. ஓகேங்களா? புரிஞ்சா இந்த கொஷின்ஸ்ல இருந்து டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.